everyone. Low back pain, கீழ் முதுகு வலி. இது வந்து பார்த்தீங்கன்னா L4 L5 லெவலில் டிஸ்க் பல்ஜ்னாலேயோ ப்ரொலாப்ஸ்னாலேயோ ப்ரொட்ரூஷனாலேயோ ஹெர்னியேஷனாலேயோ இந்த sciatic ப்ராப்ளம்னாலேயோ வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க எதை போல் நம்ம செய்யக்கூடாது, அதை போல் செஞ்சால் நமக்கு வலி அதிகமாகும், அதனால் அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம உட்கார்ற பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஒரு சேரில் உட்காரோம் அப்படின்னா இப்படி முதுகு வளைஞ்ச மாதிரி உட்காரக்கூடாது, வளைஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நல்லா சாஞ்சிக்கிட்டு முதுகு கீழே நல்லா கீழே இறங்கின மாதிரி இப்படிலாம் உட்காரக்கூடாது. இப்படிலாம் உட்காந்தோம்னா நமக்கு வந்து அந்த சயாட்டிக்கா வலி அதிகமாகும், லோ பேக் பெயின் வலி அதிகமாகும், அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆனது வந்து இன்னும் அதிகப்படியாகும். ஸோ அதனால் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டி பண்ணக்கூடாது. ஸோ அப்போ எப்படி உட்காந்தோம்னா நம்ம பேக் வந்து நல்லா ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்து நல்லா எரெக்ட் பொசிஷன், நல்லா எரெக்டாக பேக் வந்து நல்லா ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி உட்காரணும். இப்படி உட்காந்தோம்னா தான் நமக்கு வந்து வலி வராது, வலி குறையும். அதே போல் இன்னும் ஒரு சில இது எப்படி கேட்டிங்கன்னா, நம்ம குனிஞ்ச மாதிரியான ஆக்டிவிட்டி செய்யக்கூடாது. ஃபார்வர்ட் பெண்டிங் ஆக்டிவிட்டி, குனிஞ்சிக்கிட்டே ஒரு பொருளை எடுக்கிறது, குனிஞ்சிக்கிட்டே வந்து அதிகப்படியான வேலை செய்கிறது, ரொம்ப நேரம் குனிஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒர்க்கு வந்து செய்யக்கூடாது. நம்ம முதுகு வளைஞ்சாலே வந்து அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸோ பல்ஜோ என்ன ஆகும்னா அதிகமாகும். ஸோ நமக்கு முதுகு வளையிற ஆக்டிவிட்டி எதுவுமே பண்ணக்கூடாது. குனிஞ்சு அதிகப்படியான வெயிட்டு தூக்கக்கூடாது. இப்போ லேடிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா குனிஞ்சிக்கிட்டே வந்து தரையில் மாப்பு போடுறது, தரையை துடைக்கிறது, ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க் கீழே குனிஞ்சிக்கிட்டே பண்ணுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் வந்து லேடிஸ்க்கு யாருக்காவது வந்து இந்த சயாட்டிக்கா ப்ராப்ளமோ இல்லை இந்த டிஸ்க் பல்ஜ் ப்ராப்ளமோ இருந்தால் கண்டிப்பாக இது செய்யக்கூடாது. அதே போல் ரொம்ப நேரம் குனிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா இது போல் சப்போர்ட் இருக்கணும். இது போல் சப்போர்ட்டில் வந்து நம்ம ஒரு இது செய்கிறோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. அது இல்லாமல் நம்ம இப்படி குனிஞ்சிக்கிட்டு சப்போர்ட் இல்லாமல் அந்த டிஸ்கில் ஸ்ட்ரெயின் ஆகிற மாதிரியான ஒர்க்கு வந்து செய்யக்கூடாது. அதே போல் ட்விஸ்டடான ஆக்டிவிட்டி, முதுகு வந்து ட்விஸ்ட்டாக திரும்புறது, இப்படி இருக்கிறோம் அப்படின்னா இப்போ இங்கே ஒரு பொருள் இருக்குது, அதை எடுக்கணும்னா இப்படி திரும்பி இங்கே எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டியை வந்து செய்யக்கூடாது. ட்விஸ்டிங்காக எடுக்கக்கூடாது. அதை எடுக்கணும்னா கொஞ்சம் மெதுவாக போய் இப்படி கூட எடுத்துடலாம். முதுகை வளைஞ்ச மாதிரியான ஆக்டிவிட்டி வந்து செய்யக்கூடாது. ஜிம்முக்கு போய் வெயிட் லிஃப்டிங் கீழே குனிஞ்சிட்டு எடுக்கிறது, ஷோல்டரில் ஸ்குவாட் பண்ணுற மாதிரி வெயிட் வச்சு கீழே உட்காந்து எந்திரிக்கிறது, அதுவும் இருக்கக்கூடாது. ரொம்ப அதிக நேரம் உட்காந்து எந்திரிக்கிறது ரிப்பீட்டடாக செய்யக்கூடாது. அதே போல் கீழே குனிஞ்ச மாதிரி சிட்டிங் உட்காரவும் கூடாது. இதெல்லாம் கரெக்டாக நம்ம செய்துட்டு வந்தோம்னா நமக்கு அந்த டிஸ்க் பல்ஜோ ப்ரொலாப்ஸோ சயாட்டிக்கா ப்ராப்ளமோ வந்து அதிகப்படி ஆகாது, வலி குறையும். அதே போல் 2 வீலரோ 4 வீலரோ அதிகப்படியான நேரம் வந்து டிரைவிங் பண்ணக்கூடாது, அதையும் அவாய்ட் பண்ணணும். படுக்கிற பொசிஷன் வந்து நான் என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன், இதுக்கு முதல்ல வீடியோவில். ஸோ அந்த மாதிரி பொசிஷனில் படுத்தோம்னா பிரச்சனை கிடையாது. சைடாக படுத்துட்டு கால் ஃபுல்லாக வளைச்சிக்கிட்டு, அதாவது ஃபீட்டல் பொசிஷன் சொல்லுவோம். பிறந்த குழந்தைங்க வந்து கையை மடக்கி கால் எல்லாம் மடக்கி குளிருக்கு ரொம்ப ஒடுங்கி படுத்த மாதிரி படுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பொசிஷன்லாம் பட்டோம்னா அந்த ப்ரெஷர் அதிகமாகவும் அந்த டிஸ்கில் வந்து பல்ஜோட இது வந்து அதிகப்படி ஆகிறதுனால வலி அதிகமாகும். ஸோ அந்த மாதிரியான ஆக்டிவிட்டியும் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு இந்த சயாட்டிக்கா ப்ராப்ளத்தினாலேயோ டிஸ்க் பல்ஜ்னாலேயோ இருக்கிற வலி வந்து அதிகப்படாமல் நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணி கண்டிப்பாக குறைக்க முடியும்.